அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வெற்றி பெறுவதற்கு முன் மிக பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கும் 5 ராசிகள் இவைகள்தான் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிடத்தின்படி குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் கஷ்டங்களை சமாளிக்க மனதளவில் தயாராக இருப்பார்கள் என சொல்லப்படுகிறது. ஜோதிட உலகில் சில ராசிகள் பெரிய வெற்றியை அடைவதற்கு முன்பு பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். இவர்கள் தங்கள் பயணத்தில் பல தடைகள், பல கஷ்டங்கள் மற்றும் பின்னடைவுகள், மனக்கசப்பு சந்திக்க நேரிட்டாலும் அவர்களின் உறுதியும் விடாமுயற்சியும் இறுதியில் வெற்றி வழிவகுக்கும் என்பது தெரியும். இந்த 5 ராசிகள் தங்கள் போராட்டங்களை தழுவி கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக தங்கள் கஷ்டங்களை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக மாற்றி இறுதியில் மிக பெரிய வெற்றியை அடைவீர்கள் என்பது சாத்தியம். முதலாவதாக விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்கள் தங்கள் மீள்தன்மை மற்றும் உறுதிக்கு பெயர் பெற்றவர்கள். அவர்கள் பெரும்பாலும் கடுமையான சவால்கள் மற்றும் பின்னடைவுகளை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களின் வலுவான மன உறுதி இந்த தடைகளை கடக்க உதவுகிறது. விருச்சக ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் உந்துதல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இது அவர்களின் வெற்றிக்கான விருப்பத்தை தூண்டுகிறது. இருப்பினும் அவர்களின் வெற்றிக்கான பயணம் பெரும்பாலும் கஷ்டங்கள், தோல்விகள் மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்களால் நிறைந்திருக்கும். கண்டிப்பாக இவர்கள் வெற்றியடைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் தங்கள் கடினமான வெற்றி பயணத்திற்கு பெயர் பெற்றவராக திகழ்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் ஏராளமான பின்னடைவுகள், நிராகரிப்புகள் மற்றும் தோல்விகளை சந்திக்க நேரிடும். ஆனால் மகர ராசிகள் விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடியவர்கள். அவர்களின் உறுதியும் ஒழுக்கமும் அவர்கள் கஷ்டங்களை தாண்டி செல்ல உதவுகின்றன. அவர்கள் தங்கள் தோல்விகளிலிருந்து மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் இந்த அனுபவங்களை பயன்படுத்தி கொண்டு தங்கள் அணுகுமுறையை செம்மையாக செயல்படுத்துகிறார்கள். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள். இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் வெற்றிக்கான பாதையில் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் நிதி போராட்டங்கள், உறவு பிரச்சனைகள் அல்லது அவர்களின் மன உறுதியை சோதிக்கும் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கலாம். இருப்பினும் ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் நிலைமைத்தன்மை, நடைமுறை மற்றும் உறுதிப்பாட்டிற்கு பெயர் பெற்றவர்கள். அவர்கள் தங்கள் தடைகளை தாண்ட கடினமாக உழைப்பார்கள். அவர்களின் பொறுமை மற்றும் விடாமுயற்சி இறுதியில் பலனளிக்கும். அவர்கள் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மதிக்கிறார்கள். அவர்களின் வெற்றிக்கான பயணம் பெரும்பாலும் நிலையான படிப்படியான ஏற்றுதலால் குறிப்பிடத்தக்கதாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக கடகம். கடக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்கள் வெற்றிக்கான பயணத்தில் உணர்ச்சி பூர்வமான சவால்களையும் பின்னடைவுகளையும் எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் சுய சந்தேகம், பதட்டம் அல்லது பாதுகாப்பின்மை உணர்வுகளுடன் போராட்டம் இது அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடும். இருப்பினும் கடக ராசிக்காரர்கள் நம்ப முடியாத அளவிற்கு மீள்தன்மை கொண்டவர்களாக, தகவல் அமைப்பு திறன் கொண்டவர்களாக உள்ளனர். மேலும் அவர்களுக்கு அன்புக்குரியவர்களின் வலுவான ஆதரவு வலையமைப்பு உள்ளது. அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வழிநடத்தவும் தங்கள் சவால்களை சமாளிக்கும் உத்திகளை உருவாக்கவும் கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் வெற்றிக்கான பாதையில் ஆன்மீக மற்றும் உணர்ச்சி சவால்களை எதிர்கொள்கிறார்கள். அதிகப்படியான உணவுகளுடன் போராடலாம். இது கவனம் செலுத்துவதை கடினமாக இருப்பினும் மீனராசிக்காரர்கள் நம்ப முடியாத அளவிற்கு உள்ளுணர்வு மற்றும் படைப்பாற்றல் மிக்கவர்கள். மேலும் அவர்கள் தங்கள் உள்ளுணர்வுடன் வலுவான தொடர்பை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உள்ளுணர்வை நம்பவும் தங்கள் திறன்களிலிருந்து நம்பிக்கை வளர்க்கவும் கற்றுக்கொள்கிறார்கள். பொறுமை மற்றும் விடாமுயற்சியுடன் மீன ராசிக்காரர்கள் தங்கள் சவால்களை சமாளித்து அவர்கள் தேர்ந்தெடுத்த துறைகள் பெரும் வெற்றி அடைய கண்டிப்பாக முடியும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூறும் இந்த ராசிக்காரர்கள் மிக பெரிய வெற்றி அடைவதற்கு முன் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டுதான் படிப்படியாக வெற்றிக்கான பாதையை அடைவார்கள் என கூறப்படுகிறது. இந்த ஜாதக ரீதியில் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.